விஜய் தேவரகொண்டாவின் நடிப்பில் உருவாகியுள்ள நோட்டா படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்றது. இதில் சத்யராஜ் தனது அனுபவங்களை கலகலப்பாக பகிர்ந்து கொண்டார். இப்ப நான் என்ன செய்யறது, நம்மள வண்டு முருகன் ஆக்கிட்டார். நம்ம இந்த மேடையில் உண்மைத்தான் பேசுவோம் அப்படின்னு நான் தெரியாம கேட்கிறேன். இந்த மைக் எதுக்கு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சேன்? பொய் பேசுறதுக்காக கண்டுபிடிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி உண்மையை பேசுறது? உண்மையிலேயே ஒரு மைக்கு கண்டுபிடிச்சு இந்த மைக்குக்கு முன்னாடி பொய் பேசுனீங்கன்னா இது வெடிச்சு செதறி இங்க இருக்கிறவங்கள செத்துருவாங்கன்னா எந்த மீட்டிங் நடக்காது நாட்டுல. மைக்கு முன்னாடி ஒருத்த வர மாட்டேன். உண்மையிலேயே சும்மாவே இதை சுத்தி ஏதாச்சும் ஒரு கலர் லைட்டு போட்டு பிளிங் 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 பிளிங், சார் என்ன சார் இப்படி இருக்குது? இல்ல சார் இந்த மைக்கு முன்னாடி உண்மை பேசினா, இந்த மைக்கு முன்னாடி பொய் பேசினா வெடிச்சு சதுரேன் சார்னா யாரும் வர மாட்டாங்க. அடுத்து இப்பொழுது சத்யராஜ் பேசுவாரு. நான் பாகுபலி மாதிரி படம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க தாடி, இங்க மீசி, இங்க ஒரு வெட்டு, அங்க ஒரு வெட்டு, அங்க ஒரு வெட்டு, கருப்பு மேக்கப், மேல கிரீடம், இது பத்தான்னு வார் சீக்வன்ஸ் சார் இது 10 நாள் சண்டை போட்டதுக்கு அப்புறம் வர சீக்வன்ஸ் சார். அதனால உங்க முகத்துல எல்லாம் கொஞ்சம் புழுதி இருக்குன்னு ஒரு புழுதி எடுத்துட்டு கண்ணை மூடி உட்காந்து நம்ம மேல அந்த கிரீடம் வச்ச இடத்துக்கு கீழே புழுதி அதிகமா இருக்கணும், இந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணுங்கிறதுக்காக கிரீடத்தை வச்சு நம்ம செல்லமா ஊதுவாங்க. கண்ண முடிங்க சார், மூக்க அந்த கிரீடத்தை கழிச்சுட்டு உட்காந்து நாசர் சார் கிண்டல் பண்ணுவார். என்ன பாகுபலி செட்டுக்கு ஞானியே வணக்கம் அப்படின்ற கதைக்கு ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி என் கெட்டப்புக்கு ரூம் போட்டு யோசிக்கிறேங்க. படத்துக்கு படம் வேற கெட்டப். இதனாலேயே எனக்கு நிறைய படம் நடிக்கவே முடியறது இல்ல. அப்படியே போனோம்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு 2-3 ஷூட்டிங் போயில சார், அதுல தாடி இருக்கு, இதுல தாடி இல்ல, இதுல பிரெஞ்சு பியர்ட் சார், அதுல ஃபுல் பியர்ட் சார், இதுல இப்படி சார் அப்படி சார். என்ன ஆகுறது? இந்த 41 வருஷத்துல சின்ன மேக்கப் கூட இல்லாம நடிச்ச முதல் படம் இதுதான். என்னன்னா விக் இல்லாம நடிச்சிருக்கேன். மணிரத்னம் சார் படம் ஃபர்ஸ்ட் படம் பகல் நிலவுல விக் வச்சிருக்க மாட்டேன். நம்மளுக்கு கல் தோண்டி மண் தோன்ற காலத்திலேயே தலையில மேலே ஒண்ணு இல்ல உள்ளே ஒண்ணு இல்ல, ஐப்ரோல கோடு போட்டாலும் கூட இங்க கை வரதுக்கு யோசிக்கும். அதனால நான் டைரக்டர் சொல்லிட்டேன், சார் இந்த படத்துல எல்லா சீனையும் நான் முகத்தை தேய்ச்சிட்டே நடிப்பேன் சார், நீங்க தப்பா நினைச்சுக்க, என்ன இதை விட்டு எனக்கு மறுபடியும் சான்ஸ் எல்லா சீன்லயும் நீ என்னடா சொல்லுவாரா என்ன என்ன சொல்லு, கமான் சொல்லு அப்படியெல்லாம் இப்படியே நீ மறுபடியும் அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும்? படம் ஹிட் படம் டெஃபினட்டா ஹிட் ஆயிரும். ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம சினிமாவில் ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்போம். நம்ம ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா கோபி செட்டி படத்துல சின்ன தம்பி எந்த ஜன்னல் வழியா குஷ் பெட்டி பார்த்ததோ அதே ஜன்னல் வழியா